அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அருள் பொங்கும் ரமலான் மாதத்தில் இறுதியிலே இந்த 10 நாட்களிலே நாம் இருக்கின்றோம். ரமலானே வருக வருக என்று ஆரத்தழுவி வரவேற்ற நாம் அன்பாய் பாசமாய் பாவங்களை எல்லாம் மன்னிக்க வந்த ரமலான் இப்பொழுது நம்மை விட்டு பிரிந்து செல்கிற நேரத்தில் சில முக்கியமான செய்திகளை நம்முடைய உள்ளங்களே ஆழமாய் நாம் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சூரா தௌபா 102வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றான், மனிதர்களில் சில புனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தங்கள் செய்கின்ற குற்றங்களை ஒப்புக்கொள்கிறார்கள். குற்றங்களை ஒப்புக்கொண்ட பிறகு, இறைவா நான் பாவம் செய்து விட்டேன், நான் ஒரு பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், உன்னுடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நான் வாழ்ந்தது உண்மைதான் என்றெல்லாம் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே சரணாகதி அடைந்ததற்கு பிறகும் கூட அல்லாஹ் சொல்கின்றான், தங்களுடைய நல்ல அமல்களோடு கெட்ட அமல்களையும் கலந்து விடுகிறார்கள். பாவங்களிலிருந்து மீண்டு திருந்தி வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அந்த அடியார் தன்னுடைய நல்ல செயல்களோடு தீய செயலை கலந்து விடுகிறார்கள். அல்லாஹு நாடினால் அப்படிப்பட்ட அடியார்களை மன்னிப்பான். ஒருவேளை அல்லாஹு நாடாவிட்டால் அந்த அடியார்களின் நிலை மறுமையில் தான் தெரியும் என்று அல்லாஹு திருமறை குர்ஆனிலே நமக்கு ஆழமாய் உபதேசிக்கின்றான். அதுபோன்று இன்னொரு வசனத்திலே கூறுகின்றான், அல்லாஹ் பேசுகின்றான், அவர்கள் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில எந்த அநியாயத்தையும் எந்த பாவத்தையும் கலவாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் இறைவனிடத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை ஆழமாய் கவனிக்க வேண்டும். உன்னிடத்தில் ஈமான் இருக்கின்றது, அல்லாஹ்வை நம்பினாய், அமல்களிலே ஈடுபட்டாய், அந்த அமல்களிலே பாவமோ தவறோ கேடுகட்ட காரியங்களோ அருவருக்கத்தக்க நிகழ்வுகளோ கலக்காமல் இருக்கப்பட வேண்டும். அவ்வாறு இருந்தால் உனக்கு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு இருக்கின்றது. அவர்களை தான் நேர்வழி பெற்றவர்கள் என்றும் அல்லாஹ் நமக்கு மிக அழுத்தம் திருத்தமாய் உபதேசம் செய்கின்றான். இப்பொழுது நம்மை தேடி வந்த விருந்தாளி ரமலான் சாதாரண விருந்தாளியா? நம்ம வீட்டிற்கு எவ்வளவு பெரிய விருந்தாளிகள்லாம் வரலாம். வந்துவிட்டு வீட்டிலே சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு விட்டு செல்வார்கள். அல்லது நமக்கு ஏதாவது பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு செல்லலாம். அல்லது அந்த விருந்தாளி நம்மிடத்திலே பேசுகிற பொழுது, ஆறுதலாய் பேசுகிற பொழுது நம் உள்ளங்கள் எல்லாம் அமைதி பெறலாம். அவர் மிகப்பெரிய இடத்திலே இருக்கிற காரணத்தினால். ஆனால் நம்மை விட்டு பிரிந்து செல்கிற இந்த ரமலான் இது எப்படிப்பட்ட கண்ணியமான விருந்தாளி தெரியுமா? நம்மிடத்திலே வருகிற பொழுது அல்லாஹ்வின் அருளை கொண்டு வந்திருக்கிற ஒரு விருந்தாளி, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து மன்னிப்பை இறக்கி இருக்கிற ஒரு விருந்தாளி நம்மை விட்டு பிரிந்து செல்லுகிற பொழுது, என்னுடைய பாவம், என் குடும்பத்தாரின் பாவம் என்று சொல்லி அனைத்து மக்களின் பாவங்களையும் வாரி சுருட்டி எடுத்து செல்கிற ஒரு கண்ணியமான விருந்தாளி. எத்தனையோ விருந்தாளிகள் நம் வீட்டிற்கு வரலாம், நம்மை சந்திக்கலாம். ஆனால் ரமலான் என்கின்ற விருந்தாளி நம்முடைய பாவங்களை அள்ளி சுருட்டி செல்கிறது என்று சொன்னால் எவ்வளவு கண்ணியம் பொருந்திய விருந்தாளி நம்மை விட்டு பிரிய போகிறது என்கின்ற ஆழ்ந்த கவலை நமக்கு இருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகப்பட நல்ல அமல்கள் செய்கிற மக்களை பார்க்கின்றோம். அதே மற்ற மாதங்களை எடுத்துக்கொண்டால் அந்த அமல்கள் எல்லாம் பாராமுகமாய் அலட்சியமாய், ரமலானிலே 5 நேர தொழுகையிலே சரியாய் தொழுகிறார்கள். தொடர்ச்சியாய் பொய் பேசிக் கொண்டிருப்பவன் கூட ரமலானுடைய மாதத்திலே பொய் பேசுவதில்லை, ஏமாற்றுவதில்லை, ஆபாசங்களை, அசிங்கங்களை, சினிமாக்களை இவைகளை எல்லாம் ரசிப்பதில்லை. மிக சரியாய் ஃபஜ்ருடைய தொழுகையிலே பள்ளிகளிலே நிரம்பி வழிகிற ரமலான் முடிந்த பிறகு என்று சொன்னால் இந்த மக்கள் எல்லாம் எங்கே செல்கிறார்கள்? அதைத்தான் அரபியிலே 2 வார்த்தையை சொல்வார்கள். இன்று நீ செய்திருக்கிற அந்த செயலை சார்ந்தவனாய் இருக்கிறாயா, அல்லது உன் ரப்பை சார்ந்திருக்கிறாயா? நான் ரமலானை மட்டும் சார்ந்திருக்கின்றேன், அல்லது என் வாழ்க்கை முழுக்க என் இறைவனை சார்ந்திருக்கிறேனா? இறைவனை சார்ந்திருக்கிற பொழுதுதான் அவனுடைய அருளும் உதவியும் அவனுடைய கருணையும் பேராண்டும் நம்மை நோக்கி ஆற தழுவும். வெறுமனையே ரமலானை
சார்ந்திருந்தால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மையாகவே நம்முடைய வாயும் வயிறும் மட்டும் நோன்பு நோட்டிருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய உள்ளத்தில் அந்த நோன்பு ஆழமாய் சென்றடைந்ததா என்பதற்கான அடையாளம் தான் நம்மை விட்டு பிரிந்து செல்ல இருக்கிற இந்த ரமலான். அது நமக்கான பதிலை தந்துவிட்டு செல்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகின்றான். இறைவனின் பேச்சுகள்ல ஆழமா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட சீசன் வணக்கம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வாராந்திர வணக்கம், ஏதோ வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதம் வணக்கம், இதை அல்லாஹ் விரும்பவே கிடையாது, விரும்புவதும் கிடையாது. நீ குறைவாக செய்தாலும் நீ நிறைவாய் செய்ய வேண்டும். கம்மியாகத்தான் செய்கிறாய், குறைவாகத்தான் தர்மம் கொடுக்கிறாய், அதை தொடர்ச்சியா செய்ய வேண்டும். அல்லாஹ் அமல்களை குறித்து, வணக்க வழிபாடுகளை குறித்து பயன்படுத்துகிற வார்த்தைகளை பார்க்கலாம். தொழுகைகளை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் தங்கள் தொழுகையின் நிலைத்திருப்பவராக நிலையா இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே ஏதோ அந்த சீசனுக்கு வருகின்ற பறவைகளை போன்று, உயிரினங்களை போன்று உயிரிலே முளைத்து விட்ட அத்தோடு கலட்டி விடுவது கிடையாது. தங்கள் தொழுகையிலே நிலைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். தொழுகையை குறித்து அல்லாஹ் பேசுகிற போல எல்லா வசனங்களும் எடுத்து பார்த்தால் தொழுகையை தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. தொழுகையை நிலையாக நிறுத்துவார்கள் என்கின்றான். தொழுவார்கள் என்பதற்கும் நிறுத்துவார்கள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதுபோன்று அல்லாஹ் சொல்லுகின்றான், யக்கீன் வருகிற வரைக்கும், உறுதியான காரியம் வருகிற வரைக்கும் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள், அல்லாஹுவை நம்புவார்கள், அல்லாஹுவை வணங்குவார்கள். யக்கீன் என்றால் உறுதியான காரியம். காரியம் என்றால் அல் மௌத், மரணம் தான். மௌத் வர்ற வரைக்கும் நீ அமல் செய்யணும். இந்த குறிப்பிட்ட மாதம் செய்த குறிப்பிட்ட நாள்ல வாரத்தில் ஜும்மா கடமையை நிறைவேற்றிவிட்டு செல்வது, ரமலான் வந்துட்டா அள்ளி அள்ளி தர்மம் கொடுப்பேன், மற்ற மாதங்கள்ல சுருக்கி வைத்துக் கொள்வேன், இது அல்லாஹ் விரும்புவதில்லை. ரமலானில் மட்டும்தான் குர்ஆன் ஓதுவேன், ரமலானில் மட்டும்தான் திக்ரு செய்வேன். ரமலான் நன்மை, அந்த நன்மை வாய் அளவிலேயே, அந்த வாய் அளவிலே வயிற்று அளவிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் அந்த மாற்றம் எந்த பிரயோஜனமும் இல்லை. விடைபெற இருக்கிற ரமலான் நமக்கு உணர்த்துகிற பாடம், உன் கல்வை மாற்றியதா, உன் உள்ளத்தை மாற்றியதா? அல்லாஹ் தான் தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து பேசுகின்றான். மிக அற்புதமான வார்த்தை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயின் வயிற்றிலிருந்து அதிசயமான முறையிலே பிறந்திருக்கிற பொழுது அவர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச சொல்கின்றான். நான் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் என் மீது பரக்கத்து செய்கின்றான், முபாரக், அல்லாஹுவின் அருள் அந்த வளத்தை இறக்குகிறான். சொல்லிவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றான், நான் உயிரோடு இருக்கிற காலம் எல்லாம் தொழுகையை நிலைநிறுத்துமாறும் ஜகாத்தை கொடுக்குமாறும் என் இறைவன் எனக்கு வசியத்து செய்திருக்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை, மாதத்திற்கு நீ வந்துட்ட அமல் செஞ்சு போயிட்டே இருக்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பேச சொல்கின்றான், வசியத்து அல்லாஹ் செய்கின்றான். நான் உயிரோடு இருக்கிற காலம் எல்லாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், உயிரோடு இருக்கிற காலம் எல்லாம் நீ நல்ல மனிதனாய் வாழ வேண்டும். இதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். இப்ப ரமலான் என்பது ரப்பை சார்ந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்கலாம். சஹீஹ் புகாரில 4674 செய்தியிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு சமயம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். தூக்கத்திலிருந்து வானவர்கள் எழுப்பி தூக்கத்திலேயே ஒரு கனவு மூலமாக சில விஷயங்களை காட்டுகிறார்கள். நபிகளார் அவர்கள் அப்படியெல்லாம் நடக்கும். தூக்கத்திலே வஹி இறங்கி இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. தூக்கத்தின் மூலமாக பல பாடங்களை அல்லாஹ் நடத்துவான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்று இரவு என்னிடத்திலே ஒரு வானவர் தூக்கத்திலிருந்து எழுப்பி என்னை அழைத்து சென்றார். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், சுவாரஸ்யமான சம்பவம்.
எங்கே அழைத்து சென்றார்கள்? என ஒரு செங்கல்லால், சாதாரண செங்கல் அல்ல, தங்கத்தாலும் வெள்ளியாலும் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு செங்கல்லால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இடம். செங்கல் என்பது மண்ணாலான செங்கல் அல்ல, அல்லது கல்லால் செய்யப்பட்ட செங்கலும் அல்ல. ஒரு மிகப்பெரிய கட்டிடம் இருக்கிறது, அது செங்கல்லால் கட்டப்பட்டிருக்கிறது, தங்கத்தாலும் வெள்ளியாலும் அதாவது சுழட்டப்பட்டிருக்கிறது ஒரு கட்டிடமாய் அது இருக்கிறது. உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொடர்ச்சியாய் சொல்கிறார்கள், அங்கே சில மனிதர்கள் அமர்ந்திருந்தார்கள், அவர்களை நான் முன்னால் பார்த்தேன், அவர்களுடைய முன்பகுதியை பார்த்தேன், அவர்களை போன்று ஒரு பரிசுத்தமான படைப்பை உலகத்திலே நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு பேரழகாய், மிக பிரம்மாண்டமாய், அதாவது அப்படியே பார்க்கிற பொழுது ரசிக்கிற வகையில் அவர்கள் முன்புற தோற்றம் இருந்தது. அவர்கள் அப்படியே சுற்றி வந்தேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அப்படியே அவர்களின் பின்புறத்தை பார்த்தேன். அதாவது பிறண்ட பக்கத்தை பார்க்கிறார்கள், முன்பக்கத்தை பார்க்கிறார்கள். பயங்கர அழகு, உச்சக்கட்ட அழகு, பேரழகு. அப்படியே சுற்றி பின்புறத்தை பார்க்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு மோசமான படைப்பை நான் உலகத்தில கூட பார்த்ததில்லை. அவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு வாடை, அந்த வாடையோடு, அந்த துருவாடையோடு வீசுகிற ஒரு பக்கமாய் அவர்கள் மறுபக்கம் இருந்தது. ஒரே உடல் தான், பாதி உடல் பேரழகு, பாதி உடல் பேர் அசிங்கம். அப்ப அல்லாஹுடைய தூதர் ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. பிறகு வானவர்கள் அழைத்து வருகிறார்கள். தங்களுடைய அந்த பகுதியை சுட்டி காட்டுகிறார்கள். முகமதே, பார்த்து கொள்ளுங்கள், இதுதான் அத்தூன் என்கின்ற சொர்க்கம். சொர்க்கத்தின் சில சொர்க்கங்கள் இருக்கிறது, அதில் அத்துன் என்கின்ற ஜன்னாத்தின் அத்தீன் அல்லாஹ் பயன்படுத்துகிறான், அதான் அத்தீன் என்கின்ற சொர்க்கம் என்று சுட்டி காட்டுகிறார்கள். பிறகு அப்படியே இன்னும் சிறிது தூரம் நடந்து வந்த பிறகு, முகமதே, இதுதான் உங்களுடைய தங்குமிடம், பார்த்து கொள்ளுங்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என் தங்குமிடத்தை நான் போய் பார்த்துட்டு வரலாமா? அப்ப அவங்க சொல்றாங்க, இப்பொழுது அது வாய்ப்பில்லை, மௌத்துக்கு பிறகுதான் அப்படின்னு அவங்க தடுக்கப்படுறாங்க. இங்க இருந்து பார்த்துக்கோங்க, அங்கேதான் நீங்க தங்க போகிறீர்கள். பிறகு அந்த வானவர் சொல்கிறார்கள், நீங்கள் கடந்து வருகிற பொழுது பாதி பேர் அழகான, பாதி பேர் அசிங்கமான ஒரு உடல் அமைப்பை கண்டீர்களே, ஒரு படைப்பை கண்டீர்களே, அவர்கள் யார் தெரியுமா? நன்றாய் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு வானவர் சொல்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே பெரும்பாலும் நல்ல அமல்களை செய்தவர்கள், தொழுகையை நிலைநாட்டியவர்கள், நோன்பு பிடித்தவர்கள், தர்மம் கொடுத்தவர்கள், திக்ரு செய்தவர்கள், ஆனால் அந்த நல்ல அமல்களோடு கெட்ட அமல்களையும் கலந்தவர்கள். அதனால தான் அல்லாஹ் அவங்களை மிக்சிங் ஆக்கிட்டான். அல்லாஹுவும் கலந்து விட்டான். உன் உடல், உன் முக பக்கத்திலே நீ பாதி பேர் அழகாய் தெரிகிறாயா, அது நீ செய்த நல்ல அமல்களுக்கான அடையாளம். அப்படியே உன்னுடைய மற்றொரு பகுதி அசிங்கமாய் தெரிகிறதா, அது நீ செய்த கெட்ட அமலுக்கான அடையாளம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையை பாருங்க, வானவர்களே, அவர்களுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இப்படிதான் இருப்பார்களா? இல்லை இல்லை முகமதே, அல்லாஹ் கொடுக்கிற அந்த பேரருளை பாருங்கள், அவர்களுக்கு முன்னால் சொர்க்கத்தின் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. பெருமையான கொண்ட கூட்டம் பாதி அழகாகவும் பாதி அசிங்கமாகவும் அமர்ந்திருப்பார்கள். அல்லாஹ் நாடி அவன் அருள் செய்த அந்த ஆற்றிலே குதிங்கள் என்று அவர்களுக்கு கட்டளைகள் இடுவான். உடனே அந்த ஆற்றிலே அவர்கள் குதிப்பார்கள். அவர்களின் முன்புற தோற்றம் எவ்வாறு பேரழகாய் இருந்ததோ, குதித்துவிட்டு எழுந்து வந்த பிறகு அப்படியே பேரழகாய் மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ்வின் அந்த மாறிவிடுவார்கள் என்ற அந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள். சற்று ஆழமாய் சிந்திக்க வேண்டும். முகப்புறம் முன்பக்கம் பேரழகாகவும் பின்பக்கம் அசிங்கமாகவும். ரமலானுடைய மாதம் பேரழகாதான், குர்ஆன் ஓதுவதிலே பேரழகுதான், ஐவேளை தொழுகையில் பேரழகுதான், தர்மம் கொடுப்பதில் பேரழகுதான், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரு செய்வதிலும் பேரழகுதான், தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்து தொழுவதிலும் பேரழகுதான். ரமலான் விடைபெற்று சென்றதுக்கு பிறகு 5 நேர தொழுகையிலே பேரழகாக நாம்
தர்ம செய்ததிலே பேரலாக நாம் அந்த காரியத்தின் மிக சரியாய் நிறைவேற்றுகின்றோமா? பேரழகால் முழுமையாய் சூழப்பட்டு வேண்டுமானால், அதாவது சந்தர்ப்பவாத அமலை நாம் கைவிட வேண்டும். வெறுமன குறிப்பிட்ட மாதத்தில் அமல் செய்வதை குழி தோண்டி புதைக்க வேண்டும். அமலுடைய மாதத்தில் கூடுதலாய் அமல் செய்வேன். நரக வாசல் அடைக்கப்படுகிறது, சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. மற்ற மாதத்தில் நான் அமல் செய்வேன், விடமாட்டேன். ஐநேர தொழுகையிலும் கோட்டை விட மாட்டேன். எப்படி ரமலானுடைய மாதத்திலே ஏமாற்றாமல், மோசடி செய்யாமல், பொய் பேசாமல் என் வாழ்க்கையை கட்டமைத்தனோ, மற்ற மாதங்களிலும் கட்டமைப்பேன் என்கின்ற ஒரு அழகான சிந்தனையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆனின் மாதம். இந்த குர்ஆன் அடிப்படையிலே நம் முழுமையான வாழ்க்கையாக நாம் கட்டமைக்க ஆரம்பித்தால், வாழ ஆரம்பித்தால், நமக்கான கண்ணியத்தை பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற, அதாவது குர்ஆனை நன்கு அறிந்து யார் அதன்படி வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார்களோ, சஃப்ரத்தின் கிராமில் பராரா, அவர்கள் கடமை தவறாத கண்ணியமிக்க வானவர்களோடு இருப்பார்கள். அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம். குர்ஆனை ஓதினாய், புரட்டினாய், பஹ்ராவை ஓதினாய், ஆலம்பிரானை ஓதினாய், குர்ஆனிலே பல பக்கங்களை ரமலான் மாதத்திலே திருப்பினாய், அதை உன் வாழ்க்கையிலே நீ அமைத்து கொண்டால் கண்ணியமான தூதர்களோடு நீ இருப்பாய். அது போன்று பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒவ்வொரு அடியாருக்கும் குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே நிற்குமாம். யாத்தில் குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே அழகான வடிவத்திலே அந்த குர்ஆனை நல்ல முறையிலே ஏற்று வாழ்ந்த அடியாரின் அடியிலே நிற்குமாம். குர்ஆன் பட்டியல் போடுகிறது பாருங்க. அந்த நல்ல அடியாரின் கரங்களை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே அதை இழுத்து செல்லும். அல்லாஹ்விடத்தில் பட்டியல் போடுகிறார். ரப்பே, இவர் என்னை அழகான முறையில் மனனம் செய்திருந்தான், அழகிய முறையிலே என்னை சுமந்தார். நீ சொன்ன எல்லைகளை, அந்த எல்லைகளை குர்ஆனில் என்னென்ன எல்லைகள், அந்த எல்லைகளை சொன்னாயோ அதை இவர் பேணினார், வரம்புகளை பேணினார், என் சட்டங்களை கீழ்ப்படிந்து நடந்து கொண்டு எனக்கு மாறு செய்வதை விட்டும் தவிர்த்து கொண்டார். குர்ஆன் பேசுகிறது. அப்ப அல்லாஹ் கேட்கின்றான், சரி இவ்வளவும் இவர் பேணி நடந்தார் என்கிறாய், இவன் விஷயத்தில் நீ என்ன சொல்ல போகிறாய்? அப்பொழுது அந்த குர்ஆன் சொல்லுமா, சுபஹானல்லாஹ் ரப்பே, இவருக்கு அழிவில்லாத பானம் புகட்டப்பட வேண்டும். சுபஹானல்லாஹ். குர்ஆன் உள்ளத்திலே ஏங்கியபடி வாழ்க்கையை பிரகாசப்படுத்தினால், வாழ ஆரம்பித்தால், அதைத்தான் இந்த ரம்லான் நமக்கு பாடம் நடத்துகிறது. நமக்கான குர்ஆன் செய்கிற பரிந்துரையை பாருங்க. அழிவில்லாத பானத்தை அவருக்கு புகட்ட ரப்பே, பிறகு சொர்க்கத்திலிருந்து இவருக்கு ஒரு கிரீடத்தை அப்படியே நீ அனுப்பி வைக்க செய்ய வேண்டும் இறைவா என்று சொல்லி, அதுவரைக்கும் அந்த நல்ல அடியாரின் கரத்தை குர்ஆன் விடாத அழிவில்லாத பானத்தை கொடுத்து சொர்க்கத்தின் கிரீடத்தை பெற்று தருகிறது. ஒரு பாக்கியம் பொருந்திய குர்ஆனை ரமலான் மாதத்திலே சுமந்தோம், அதன்படி வாழ்க்கையிலே நடந்தோம். அது போன்ற பாருங்கள், அதே குர்ஆன் சில பேருக்கு எதிராய் பரிந்துரை செய்யுமா. இறைவா, இவருக்கு என்னை சுமக்க சொன்னாய், இவன் சுமக்கவில்லை, மோசமாய் சுமந்தான், என் வரம்புகளை வீணடித்தான், என் சட்டங்களை கைவிட்டு விட்டான், எனக்கு கீழ்படிவதை விட்டும் விலகி கொண்டான். அப்படியே அங்கேயே இதெல்லாம் பிளஸ்ஸா டிக்கா இருந்தா இங்க எல்லாமே, அதாவது இரண்டு அங்கே இதெல்லாம் சரியாய் சொன்னதோ, இங்க எல்லாமே தவறாவே எனக்கு கீழ்ப்படிவதை விட்டும் விலகி கொண்டார், எனக்கு மாறு செய்தார் என்று கூறும். அப்போ அல்லாஹ் கேட்பான், இவன் விஷயத்திலே உன்னுடைய கருத்து என்ன? இறைவா, இவன் நரகத்திலே முகம் குப்புற தள்ளப்படுகிற வரை இந்த இடத்திலிருந்து நான் நகர மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை சுமந்திருக்கின்றோம். குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் நம்ம விட்டு பிரிந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது.
அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மாதத்தை நாம் வழி அனுப்புகிற பொழுது என் வாழ்நாள் முழுக்க இந்த குர்ஆனை நான் வாழ்க்கையிலே அலங்கரிப்பேன். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்களை பேணுவேன், வரம்புகளை பேணுவேன், எல்லைகளை பேணி நடப்பேன். இந்த குர்ஆனுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்கின்ற சபதத்தை ஏற்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக ஏனைய மாதங்களே அந்த மாறும். உலகப்பற்று இந்த ரமலானுடைய தெரிந்திருக்கிறது. பொருளாதார மோகம் குறைந்திருக்கிறது. தொழுகையின்பால் ஓடோடி வருகிறார்கள். சல்மான் அல் பாரிஸ் அவர்கள், அவர் சல்மான் அல் பாரிஸ் அவர்கள் மரண தருவாயிலே சொன்னார்கள், கதறி கதறி அழுதார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சல்மானே, ஒரு சவாரி செய்பவனுக்கு எவ்வளவு பொருள் தேவைப்படுமோ அதே போன்று இந்த உலகத்திலே நீ சேர்த்துக்கொள் என்றார்கள். ஒருத்தர் சவாரி போறாரு, ஒரு டிராவல் போறாருன்னு வைங்க, பயணம் மேற்கொள்கிறார். பிரிட்ஜி, வாஷிங் மிஷின், கட்டில், பெட்டு, ஏசி எல்லாத்தையுமே சுருட்டி கட்டி கொண்டு போக முடியும். கையிலே ஒரு பேக் இருக்கும், பயன்படுத்துறதுக்கு ட்ரெஸ் இருக்கும், திங்கிறதுக்கு சாப்பாடு அது இருக்கும், அவ்வளவுதான். ஒரு பயனாளி என்னென்ன தேவைப்படுமோ அதை நீ கட்டி வைத்துக்கொள், அதை நீ தேர்வு செய்கிற வகையில் இந்த உலகத்தை அமைத்துக்கொள் என்கிறார்கள். மீதம் இருக்கிற எல்லாம் நல்ல அமல்களாய் இருக்க வேண்டும். ரமலான் ஒரு மனிதனிடத்திலே பேசும், ஒரு மனிதனிடத்திலே உரையாடும், மனிதா, உன்னிடத்தில் நான் ஆரோக்கியமாக இருக்கும் போது வந்தேன், நீ குர்ஆனை படித்தாயா? இல்லை என்பான். இல்லை என்பான். ஐநேர தொழுகையை தொழுதாயா? இல்லை என்பான். குர்ஆனின் அடிப்படையிலே உன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாயா? இல்லை என்பான். நோய்வாய்ப்பட்ட நிலையிலே கண்கள் எல்லாம் ஏற சொருகுகிற நிலையிலே, கால்களோடு கால்கள் பின்னி பிணைகிற நிலையிலே நன்மை செய்வதற்கு ஆசைப்படுவான், குர்ஆனை புரட்ட ஆசைப்படுவான், திக்ர் செய்வதற்கு ஆசைப்படுவான். ஆனால் முடியாது. ரமலான் அவரிடத்திலே உரையாடுமா? இல்லையா? மனிதா, நீ திருந்துவாய் என்று நான் திரும்ப வந்தேன், நீ திருந்தவில்லை. நீ வருந்துவாய் என்று திரும்ப வந்தேன், வருந்தவும் இல்லை. மனிதன் சொல்லுகிற வார்த்தை முடியாத கட்டத்திலே, நோய்வாய்ப்பட்ட நிலையிலே, நோன்பு வைக்க இயலாத நிலையிலே, இல்லை எப்படியாவது அடுத்த வருஷம் நான் எப்படியாவது இந்த நோன்பை பயன்படுத்திக் கொள்கிறேன், ரமலான் என்ன பதில் சொல்லும்? உடனே, மனிதா, அடுத்த வருடம் நான் வருவேன், நீ இருப்பியா? கேள்விக்குறிதான். அதை ஆய்வுல அந்த பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரமலானுடைய இறுதி ரமலானாக கூட இருக்கலாம். யார் எப்போது இறப்பை அந்த தழுவுவார்கள் என்று தெரியாது. ரமலான் நம்ம இடத்துல ஏற்படுத்திய மாற்றம் அது உள்ளத்திற்கான மாற்றமாக இருக்கிற பொழுது, ஏனைய மாதங்களை நாம் அலங்கரிக்கிற அமல்களாய் அலங்கரித்த ஒரு பாக்கியத்தை பெற முடியும். நம்மை விட்டு பிரிந்து செல்ல இருக்கிற ரமலான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு, மூமின்களுக்கு தகுந்தவாரிகளுக்கு வருத்தமாய் வேதனையாய் இருந்தாலும், ரமலான் என்னை விட்டு பிரிந்து செல்கிறதே என்கிற வருத்தம் வேதனையும் இருந்தாலும், இந்த ரமலானை நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை, நம்முடைய உள் பகுதியை, உள் தூய்மையை ஏனைய மாதங்கள் எல்லாம் அந்த பிரதிபலித்தால் அல்லாஹ் நம்முடைய அமலை ஏற்றுக்கொண்டு பிரகாசமான ஒரு மனிதர்களாய் நம்மை மாற்றுவான். ரமலான் நம்முடைய உள்ளத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்தியதா இல்லையா என்பதை அனைவரும் உளப்பரிசோதனை செய்து கொள்வோமாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மற்றும் சமுதாய பணிகள் மென்மேலும் வளர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாச்சி குடும்பத்தினர், துளசியாப்பட்டினம்.